ஐயா பாலசுப்ரமணியம் ஐயா ஒரு இல்லை. சரி, அப்போ நானே அதை தொடங்கிடுறீங்க. அனைவருக்கும் ஆத்து நமஸ்காரம். ஸோ நம்ம நேத்திக்கு வரைக்கும் வந்து சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்கள், அதில் வந்து 12 பகுதிகள் பற்றி நம்ம 13வது சட்டம் இன்னைக்கு பார்க்கணும். 12 சட்டங்கள் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். 13வது சட்டம் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, சித்த வித்தை பெற்றவர்கள் யாதொரு விதமான சூதாட்டங்களிலோ சினிமா முதலிய கிருத்தியமில்லாத விளையாட்டுகளிலோ கோழி பந்தயம் முதலான பந்தயங்களிலோ சடத்திற்கு அபாயம் வரத்தக்கதான விளையாட்டுகளிலோ அடிப்படை முதலான கலவரங்களோ உண்டாக்கக்கூடிய இடங்களுக்கோ கூட செல்லக்கூடாதுங்கிறார். ஏன் அப்படின்னா, இந்த சூதாட்டம் சினிமா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பொழுதுபோக்குக்காக நம்ம செலவு பண்ணுற ஒரு விஷயமாக இருக்குது. அதோடு சேர்ந்து நம்முடைய பொருளையும் அது விரயம் செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நாம் ஒவ்வொரு ரூபா நம்ம சம்பாதிக்கிறது கூட நம்ம ஜீவனை இழந்து தான் சம்பாதிக்கிறோம். அப்படி சம்பாதிச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த பொருளானது அங்கே தேவையில்லாமல் அது செலவாக்கப்படுது அப்படின்னு சொன்னால் அதை மீண்டும் சம்பாதிக்கிறதுக்கு அந்த ஜீவனை இழக்க வேண்டிய அவசியங்கிறது ஏற்படுது. அதில் ஏதோ ஒரு கெட்ட நடத்தைகள் உண்டாகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள்ங்கிறது உண்டாகுது. அதனால தான் ஒழுங்கீனமான அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட சாமி பிராக்கெட் பண்ணியிருப்பார். அதனால் இந்த பந்தயங்களில் கூட நாம் அங்கே போய் கலந்துக்கக்கூடாது. இந்த ஜடமாக இருக்கக்கூடிய உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஏதாவது ஒரு விளையாட்டுகள், ஒரு அபாயம் தரக்கூடிய விளையாட்டுகள் ஆகட்டும், இதில் இருக்கக்கூடாது. ஏன்னா கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு சொல்கிறபடி நம்மளுடைய அந்த ஆபத்தான அந்த விளையாட்டுகள்னால நமக்கு அதிகப்படியான அந்த பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, ஒரு இடத்துல கலவரம் நடக்குது அப்படின்னு சொன்னால் நாம் அங்கேருந்து விலகி வந்துடணுமே தவிர அந்த கலவரங்கள் உண்டாகக்கூடிய இடங்களுக்கு போய் நாமளும் அதில் போய் சிக்கக்கூடாது, அந்த பிரச்சனைகளில் போய் மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நாம் இங்கே கவனத்தில் வைக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நம்மளுடைய உடம்பை, நம்மளுடைய உயிரை காப்பாற்றுறது தான் இந்த மார்க்கத்தினுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறதுனால. 14வது சட்டம் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இப்போது சித்த வித்தை பெற்றவர்கள் யார் வேணாலும் உபதேசம் தரலாம். அதுக்கு இவர் தான் உபதேசம் கொடுக்கணும் அப்படின்னு எந்த ஒரு தகுதியும் அங்கே சொல்லப்படலை. இந்த நிலைமைக்கு வந்திருக்கணும், இந்த அனுபவங்கள் அவங்க அனுபவிச்சிருக்கணும், இத்தனை வருஷம் இருந்திருக்கணும், இப்படிப்பட்ட சட்டங்கள் எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்கணுங்கிற அந்த மாதிரியான விஷயங்கள் கிடையாது. அவர் பேசிக்கான அந்த ரூலை பின்பற்றி சித்த விதை பெற்றிருந்தாலே போதும். எப்படி போகணும் அப்படின்னு வழி தெரிஞ்சிருந்தாலே போதும். அவர் போய் பார்த்துருக்கணும்னு அவசியம் கிடையாது. இங்கேருந்து சென்னைக்கு போகிறதுக்கான வழி தெரிஞ்சால் நானே யாருக்கு வேணாலும் அந்த வழியை காமிச்சு கொடுக்க முடியும். ஆனால் நான் சென்னைக்கு போயிருக்க வேண்டிய ஒரு நிலைமைங்கிறது இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் வழி தெரிந்தவர்கள் அந்த வழியை கண்டிப்பாக காமிச்சு கொடுக்கறதுக்கான ஒரு நிலைமை இருக்குது. அதே போல் நாம் எப்படி இந்த உபதேசத்தை வாங்கும் போது போதை வஸ்துக்களை தவிர்த்துக்கிட்டு, அசைவத்தை தவிர்த்துக்கிட்டு, பழைய கெட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் நம்ம தவிர்த்துக்கிட்டு நாம் இந்த சித்த விதியை உபதேசம் வாங்கினோமோ, அதே போல் அவங்களுக்கும் இந்த உபதேசத்தை நம்ம வந்து கண்டிப்பாக காட்டி கொடுக்கலாம். அது சத்திய வாசகத்தினுடைய அடிப்படையில் அதை காட்டி கொடுக்கறதுக்கான எல்லா விஷயமும் அங்கே இருக்குது. ஒருவேளை சித்த வித்தியார்த்திகளுடைய நடவடிக்கை கிரமங்களை முழுமையாக கடைபிடித்து வரக்கூடிய சித்த வித்தியார்த்திகள் அவங்க கிட்ட நம்ம உபதேசம் வாங்குறதா இருந்தால் நாமளும் அவங்கள மாதிரியே 30 சட்டத்திட்டங்களையும் ஃபாலோ பண்ணக்கூடிய நிலைமையில இருக்கணும். இங்கே ஏன் சித்த வித்தியார்த்திகள் அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னா, அவங்க தான் அபியாச ஆலயக்காரர்கள். 30 ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணுறவங்கள தான் சாமி சித்த வித்தியார்த்திகள் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு குறைவாக இருக்கக்கூடியவங்களை சித்த வித்தை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி தான் சாமி வந்து அழைக்கிறார். அதனால் சித்த வித்தை பெற்றவர்கள் அங்கே கொடுக்கறதுக்கு எந்த ஒரு சட்டத்தையும் அவங்க வந்து எக்ஸ்ட்ராவாக ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை. பேசிக்கான வித்தை வாங்குவதற்கு தகுதியுள்ள அந்த 2ம் 3மாக இருக்கக்கூடிய சட்டங்களை அவங்க ஃபாலோ பண்ணியிருந்தாலே போதும். ஆனால் ஒரு சித்த அபியாச ஆலயக்காரர்கள், சித்த வித்தியார்த்திகளாக இருக்கக்கூடிய அவங்களுக்கு நாம் அவங்கக்கிட்ட வாங்கிறதா இருந்தால் அவங்களைப் போலவே நாம் 30 சட்டங்களையும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய நிலைமையில் இருந்தால்தான் அவங்கக்கிட்ட நம்ம உபதேசம் வாங்க முடியும். அது சித்த சமாஜக்காரரோ சித்த வித்தை அபியாச ஆலயக்காரரோ யாராவது உபதேசம் கொடுக்கறதா இருந்தால் இந்த கிரமங்களுக்கு முழுவதுமாக நம்ம அனுசரித்து நடக்க வேண்டிய நிலைமையில் இருந்தால் மாத்திரமே தான் உபதேசம் கொடுப்பாங்க. சித்த வித்தை பெற்றவர்களானாலும் சரி, இந்த நடவடிக்கை கிரமங்களுக்கு அனுசரித்து வரலை அப்படின்னு சொன்னால்
அவரோடு எந்த விதத்திலும் கூட்டுறவு வைத்து கொள்ளக்கூடாது. அது ஜப சமயத்திலையும் சக்தினி சமயத்திலையும் இதை நம்ம கவனிக்க முடியும். அவங்களுக்குன்னு சொல்லி தனிப்பட்ட அந்த ஜப அறைகள் இருக்கும். அவங்க உண்ணக்கூடிய அந்த உணவு அறைகள் கூட அவங்க தனித்தனியாக தான் இருக்கும். அதனால தான் இங்கே எந்த விதத்திலும் கூட்டுறவு வைத்து கொள்ளக்கூடாதுங்கிறது. ஜப சமயத்திலையும் சக்தினி சமயத்திலையும் நம்ம அவரோட சேர்ந்து இருக்க முடியாது. அந்த 30 ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணுறவங்க தனியாக தான் இருப்பாங்க. இந்த 2, 3 இல்லை அதுக்கு மேலே ஒரு சில ரூல்ஸ்களை ஃபாலோ பண்ணுறதாக இருந்தாலும் கூட அவங்க தனித்து தான் இருப்பாங்க. சித்த வித்தை பெறாதவர்கள் தனி, சித்த வித்தை பெற்றவர்கள் தனி, சித்த வித்தியார்த்திகள் தனி அப்படிங்கிற முறையில் தான் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்தது 15வது சட்டம் என்ன சொல்லுதுன்னா, சித்த வித்தை பெற்றவர்கள் ஏதாவது ஒரு காரியத்தை இங்கே புதிதாக நடப்பில் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால், ஒரு நிலையத்தில் ஒரு விஷயத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய சித்த வித்தை பெற்றவர்கள் எல்லாரையுமே கூட்டி அங்கே இருக்கக்கூடியவங்களோட இந்த என்ன விஷயங்களை நாம் செயல்படுத்த போகிறோம் அப்படிங்கிறதையும் புரிய வச்சு, இந்த சட்டங்களுக்கு எதிராகாத வகையில் இருக்கக்கூடிய காரியங்களை தான் நம்ம நடப்பில் கொண்டு வரணும். இதுக்கு ஒத்து போகாத காரியங்களை நம்ம எந்த வகையிலையும் அங்கே நிறைவேற்றப்படக்கூடாது. 16வது சட்டமும் அதே தான் சொல்ல வருது. அது சித்த வித்தை பெற்று நடவடிக்கை கிரமங்களுக்கு அனுசரித்து நடக்கிறவங்க. இப்போ சித்த வித்தியார்த்திகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த நடவடிக்கை கிரமங்கள் படி அனுசரித்து நடக்கிறவர்கள், அவங்க யாராவது ஏதாவது ஒரு காரியத்தை அவங்க இங்கே செயல்படுத்தணும் அப்படின்னு நினச்சா கூட, அதே போல் சித்த வித்தை நடவடிக்கை கிரமங்களுக்கு அனுசரித்து நடக்கிறவங்க எல்லாத்தையும் ஒன்று கூட்டி அவங்க இந்த சட்டங்களுக்கு எதிராகாத வகையில் அவங்க எல்லாருமே அந்த எல்லாருடைய கலந்துரையாடல் படி ஒரு நல்ல முடிவெடுத்து அதை நம்ம கொண்டு வர வேண்டிய ஒரு அவசியங்கிறது இருக்குது. அப்புறம் 17வது சட்டம் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு கொண்டாட்டங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்த சித்த வித்தையை பெற்று அந்த நடவடிக்கை கிரமங்களுக்கு அனுசரித்து நடக்கக்கூடிய சித்த வித்தியார்த்திகள் அவங்க நடவடிக்கை கிரமங்களுக்கு அனுசரித்து வருகிறவர்கள் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் சக்தினி சபிதினி அப்படிங்கிற ஒரு முறையில் தான் இங்கே சாப்பிட வேண்டியதாக இருக்குது. அதாவது சக்தினி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரே இலையில இல்லைன்னா ஒரே பாத்திரத்தில் நம்ம என்னென்ன ஆகாரங்கள் அங்கே செஞ்சுருக்கிறோமோ சாப்பிட்றதுக்காக அந்த ஆகாரங்கள் அத்தனையுமே போட்டு அதை நாம் ஒன்றாக கலக்கி எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து அங்கே சாப்பிட வேண்டிய ஒரு நிலைமை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒரே தட்டில் எல்லாரும் ஒன்றாக ஏக ருசியாக, அதில் பாவக்காய் பொரியல் இருக்கலாம், பாயாசம் இருக்கலாம், சாம்பார் இருக்கலாம், மோர் இருக்கலாம், வடை இருக்கலாம், அப்பளம் இருக்கலாம், ஊறுகாய் இருக்கலாம், என்னென்ன போட்டிருக்குதோ அத்தனையுமே ஒன்றாக கலந்து ஒரே ருசியாக ஏக ருசியாக அதை நம்ம சாப்பிடணும். இன்னொன்று, நாம் சாப்பிடக்கூடிய அந்த ஆகாரமானது நம்மளிலிருந்து கொஞ்சம் மேலாக இருக்கணும். மேலாக அப்படின்னு சொன்னால் அது தரையில் இருக்கக்கூடாது. நாம் தரையில் அமர்ந்து இருந்தாலும் கூட அந்த ஆகாரமானது எந்த வகையிலும் தரையில் அங்கே இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஸ்டூல் போட்டோ இல்லை ஒரு டைனிங் டேபிள்லேயோ கூட நம்ம உட்காந்து சாப்பிடலாம், தப்பு இல்லை. ஏன்னா நாம் உண்ணக்கூடிய அந்த அன்னமானது அது ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கக்கூடிய அன்னராஜா. ஏன்னா ஒரு ராஜாவையே போஷிக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய நிலைமை அது. அப்படி அந்த அன்னத்தை புசிக்கும் போது அந்த கவனம் அந்த அன்னத்தின் மேலே இருக்கணும். அந்த அன்னத்துக்கான மரியாதையானது அங்கே கொடுக்கப்பட்டிருக்கணும். அந்த நேரத்தில் ஃபோன் பேசிக்கிட்டே சாப்பிட்றது, டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்றது, ஃபோனை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றது, மற்றவங்களோட பேசிக்கிட்டே சாப்பிட்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் அங்கே செய்யக்கூடாது. நம்ம வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ராஜா வந்தார் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம்? அந்த சேர்லேருந்து உடனே எழுந்திருச்சு நின்று அவருக்கு ஒரு மரியாதை கொடுப்போம். ஏன்னா நம்மளை ரசிக்கக்கூடியவர், நம்மளே ஆண்டு கொண்டு இருக்கக்கூடியவர். அப்போ அவருக்கு ஒரு மரியாதை கொடுப்போம். இந்த காலத்தில் ராஜா இல்லை, ஒருவேளை ஒரு நம்மளை ஆளக்கூடிய ஏதாவது ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய பதவியில் இருக்கக்கூடியவங்க யாராவது வந்தாங்கன்னு சொன்னால் உடனே நாம் அவருக்கான மரியாதையை கொடுப்போம். ஒரு ராஜாவுக்கு எப்படி ஒரு மரியாதை கொடுக்குறோமோ அது போல் அந்த ராஜாவே போஷிக்கக்கூடிய அந்த அன்னத்துக்கும் அந்த மரியாதையை நாம் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதனால நாம கீழேயும் நம்மளுடைய ஜீவனை ரசிக்கிறதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த உடம்பை பேணி பாதுகாத்து இந்த ஜீவன் சுகமாக வசிக்கிறதுக்கு உதவி செய்யக்கூடிய இந்த அன்னமாக இருக்கக்கூடிய அந்த ஆகார வகைகள் அது மேலேயும் இருக்க வேண்டியதாக இருக்குது. அதனால நாம தாழ்ந்தும் அந்த ஒரு ஆகாரம் சாப்பிடக்கூடிய
அந்த ஆகார வகைகள் வைக்கிறதுக்கான ஒரு திண்ணை கட்டியோ இல்லை ஒரு டேபிள் போட்டோ கூட நம்ம அதுக்குள்ள நம்ம வச்சு சாப்பிட்லாம். ஆனால் சக்தினி அப்படிங்கிறது ஏக ருசியில் ஒரே வகையில் சாப்பிட்றது. சபீதினி அப்படின்னு சொன்னால் அது திரவத்தை, அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய திரவகம், லிக்விட் ஃபார்மில் இருக்கக்கூடியது. அதுவும் ஒரே டம்ளரில் எல்லாருமே ஒன்றா குடிக்கக்கூடியது. ஸோ இந்த முறை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து அவர் சிலுவையில் அறையப்படுறதுக்கு முந்தின நாள் அவர் வந்து ஒரு பந்தி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருப்பார். அதில் அவருடைய சீடர்கள் எல்லாருமே வந்து அங்கே கலந்துருப்பாங்க. அதில் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நாளைக்கு என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவர் முன்கூட்டியே சொன்னதுக்கப்புறம் அவர் ஆகாரம் சாப்பிட்றதுக்கான ஒரு அனுமதி கொடுப்பார். அப்போ அவர் ஒரு பிரெட்டை எடுத்து அதை ஆசீர்வாதம் பண்ணி, இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது, இதை நாம் எல்லாரும் ஒன்றாக பகிர்ந்து உண்ணணும்னு சொல்லி அந்த ஒரே பிரெட்டை எல்லாரும் கடிச்சுக்கிட்டு அப்படியே லைனாக கொடுப்பாங்க வட்டமாக உட்கார்ந்துட்டு இருக்கும்போது. அடுத்தது அவர் அந்த திராட்சை ரசத்தை எடுத்து ஆசீர்வாதம் பண்ணி, இது என்னுடைய ரத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதை ஆசீர்வாதம் பண்ணி கொடுப்பாரு. அந்த ஒரே கோப்பையில் எல்லாருமே அந்த சாப்பிட்ற வழக்கத்தை அவர் அங்கே வந்து அறிமுகப்படுத்துகிறார். அந்த சக்தினி சபீதினின்னு சொல்லக்கூடிய அந்த முறையை அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அதை வந்து அங்கே அறிமுகப்படுத்துகிறாரு. அதை சாமி இப்போ நமக்கு நினைவுபடுத்துகிறாரு. அப்படி ஒரு முறையை நாமளும் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. அது கூட இப்போவும் ஞானஸ்நானம் பெற்றவங்க அந்த தேவாலயங்களில் மாதத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி அந்த திருவிருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய முறையில் அந்த வழக்கம் வந்து இப்போவும் இருக்குது. ஆனால் அது அவரும் குறிப்பிட்டுள்ள அதே முறையில் இருக்குதா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் அப்படி ஒரு முறை இருக்கிறதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதை அவங்க ஒரு முறை மட்டும், மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் அதை ஃபாலோ பண்ணுறதா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சாமி அந்த முறையை நாம் எப்போவுமே அப்படி தான் ஃபாலோ பண்ணணும். சித்த வித்தை பெற்று நடவடிக்கை கிரமங்களுக்கு அனுசரித்து நடக்கக்கூடியவங்க எல்லாருமே சாப்பிடும்போது இந்த சக்தினி சபீதினி தவிர தனித்து நாம் வந்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதையும் இங்கே வந்து போட்டிருக்கிறாரு. அடுத்தது 18வது சட்டம். இது ஒரு சித்த வித்தியார்த்திகளாக இருக்கக்கூடியவங்க, அது ஆடவரானாலும் சரி பெண்கள் ஆனாலும் சரி, இந்த ஜப சமயத்திலையும் சக்தினி சமயத்திலையும் ஒரே ஆடை மட்டுமே இடுப்பில் அணிவதல்லாமல் வேற யாதொரு ஆடையும் அணியக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த ரெண்டுமே ஈஸ்வர சேவை செய்வதற்கான ஒரு நிலைமையில் இருக்குது. நம்ம சாப்பிடும்போது கூட என்ன பண்ணுறோம், கதி அபியாசம் பண்ணிட்டு ஜபம் பண்ணிட்டு தான் சாப்பிட்றோம். ஜப சமயத்திலையும் அந்த ஜபமானது பிரதானமாகவே இருக்கக்கூடியது. அந்த ஜபமானது ஈஸ்வர சேவையை நாம் அடையிறதுக்கு செய்யக்கூடிய முயற்சியாக இருக்கிறதுனால அந்த ஈஸ்வரனுடைய தரிசனத்தை கிடைக்கிறதுக்கு நாம் தயாராக இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறியாக தான் இந்த அலங்காரம் இல்லாத நிலைமைக்கு நாம் வரணும். அதனால அந்த ஒரு ஆடை மட்டுமே இடுப்பில் கட்டி இருந்து நாம் உண்ண வேண்டிய ஒரு நிலைமைங்கிறது இருக்குது. அதையே சாமி வந்து ஒரு சட்டமாகவே இங்கே வந்து போட்டிருக்கிறார். அதாவது ஈஸ்வர சேவை செய்யும் போது நமக்கு எந்த ஒரு அலங்காரமும் இருக்கக்கூடாது. நாம் ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் குளிச்சுட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போகும்போது நம்முடைய அலங்காரம் இல்லாத நிலைமையில தான் போகிறோம். இப்போ நாம் என்ன பண்ணிட்டோம், முதல்ல எல்லாம் குளம் அதுக்கு தான் கட்டி வச்சுருப்பாங்க கோயில்களில். போகிறவங்க குளத்தில் மூழ்கி எழுந்திரிச்சு தன்னுடைய அலங்காரத்தெல்லாம் அழிச்சிட்டு அப்புறமா தான் அந்த கோவிலுக்குள்ளாரே போகிற வழக்கம் இருக்கும். அதுக்காக தான் அந்த குளங்கள் வந்து கோவில் முன்னாடி கட்டி வச்சது. ஆனால் நமக்கு நாகரிகம் வளர வளர வெறும் முகம் கை கால்களை மட்டும் கழுவிட்டு நம்ம உள்ளே போகிறோம். இல்லைன்னா அதனுடைய வழக்கமே முழுவதுமாக நம்ம ஸ்நானம் செஞ்சுட்டு தான் நம்ம இந்த கோயிலுக்குள்ளாரே போக வேண்டியதாக இருக்கும். அப்படி போகும்போது நம்முடைய அலங்காரங்கள் எல்லாமே அங்கே அழிக்கப்பட்டிருக்கும். அலங்காரம் இல்லாத நிலைமைக்கு தான் நாம் இந்த ஈஸ்வரனை தரிசிக்கிறதுக்கு போக வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அலங்காரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது ராஜச குணத்தை சார்ந்தது. அதில் நமக்கு சத்வகுணம் இருந்தால்தான் ஈஸ்வரன் அப்படிங்கிற நிலைமை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அங்கே ராஜச குணம் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த ஈஸ்வர தன்மையை புரிஞ்சுக்க முடியாது. அதனால அது ஆடவராகட்டும் பெண்களாகட்டும் ஆபரணமோ இந்த நகையோ இந்த சட்டையோ இதெல்லாம் வந்து அணியக்கூடாது. அவங்க அலங்காரம் இல்லாத நிலைமையில தான் அந்த ஈஸ்வர சேவையானது செய்ய வேண்டியதாக இருக்குது. ஸோ நம்ம ஜபம் பண்ணும் போதும் சக்தினி மேற்கொள்ளும் போதும் கூட அந்த ஜபத்தை முன்னிறுத்தி வச்சு தான் அதை நம்ம செய்கிறோங்கிறதுனால அதுவும் ஈஸ்வர சேவை செய்வதற்கான ஒரு யோகிதையான நிலைமையில இருக்கிறதுனால நாம் அந்த அலங்காரம் இல்லாத நிலைமையில இருந்து தான் அதை செய்யணும்.
அதுவும் அந்த இடுப்புல அணியக்கூடிய அந்த ஆடையானது அது வெண்ணிற ஆடையாகத்தான் இருக்கணும். வேற கலர்ஸ்ல அது இருக்கக்கூடாது. வெறும் வெள்ளை ஆடையா தான் இருக்கணும். ஏன் இந்த வெள்ளை ஆடை இங்க வந்து பரிந்துரைக்கப்பட்டிருக்குது அப்படின்னா, அது வந்து யாதொரு காமத்தையும் ஏற்படுத்துறது கிடையாது. எந்த ஒரு ஆசாபாசங்களையும் அது நமக்கு ஏற்படுத்துறது கிடையாது. வேற ஏதாவது ஒரு கலர் ஆடை இருந்துச்சுன்னு சொன்னா அந்த வர்ணங்கள் நமக்கு ஒரு வசியத்தை ஏற்படுத்துது. ஆனா இதுல எந்த ஒரு வசியமும் இல்லாததுனால, இது எந்த ஒரு ஈர்ப்புகளையும் ஏற்படுத்தாததுனால, இதுதான் வந்து நம்மளுடைய அந்த அகங்காரத்தினுடைய விருப்பு வெறுப்பு அற்ற நிலைமைக்கு போறதுக்கு ஒரு வகையில உதவி செய்யக்கூடியதா இருக்குது. ஏன்னா அலங்காரங்கள் அப்படிங்கிறது அது மோகனமும் வசியமும் ஆகும் அப்படின்னு சாமி சொல்றாரு. அதுக்கு ஒரு உதாரணம் கூட இதுல சொல்லியிருப்பாரு. ஒரு 20-22 வயதுள்ள ஒரு பெண் வந்து நிர்வாணமாக அவங்க நிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த பெண்ணை பார்க்கும் போது கூட நமக்கு அந்த காமமானது உண்டாகிறது கிடையாது. அதுல அந்த மோகமானது உண்டாகிறது இல்லை. ஆனா ஒரு 10-12 வயதுள்ள ஒரு பெண், அவங்க ஒரு பாவாடை கட்டி பிளவுஸ் போட்டு அந்த மேக்கப் எல்லாம் பண்ணி அந்த அலங்காரங்கள் செஞ்சு நகைகளோட இந்த ஜிமிக்கி லோலாக்கெல்லாம் போட்டு அப்படி இருக்கிறத கவனிச்சு பார்க்கும்போது அந்த குழந்தை மேல கூட நமக்கு மோகம் பிரேமை அப்படிங்கிறது உண்டாகுது அப்படிங்கிறார். ஸோ இதுல 10-12 வயதுன்னு சொல்லும் போது அந்த பெண் இன்னும் பூ பெய்தவே இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த பூ பெய்தாத ஒரு பெண்ணு கூட அந்த அலங்காரங்களோட இருக்கும்போது அந்த குழந்தை மேல நமக்கு ஒரு வசியம் ஏற்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு 20-22 வயசுல இருக்கக்கூடிய ஒரு பெண் நிர்வாணமாக இருந்தால் அங்க வசியம் உண்டாகிறது கிடையாது. அப்போ இங்க இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல இருக்கக்கூடிய வசியத்துக்கு காரணம் இந்த ஆடைகள் தானே தவிர அந்த நிர்வாணமானது அந்த எந்த ஒரு வசியத்தையும் ஏற்படுத்துறது கிடையாது. அதனால தான் அலங்காரம் அப்படிங்கிறது வசியமாகும் அப்படிங்கிறார். இதை பற்றியெல்லாம் நமக்கு வந்து ஒரு புரிதல் இல்லாமல் அதுலேயும் இந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நாமும் அப்படி தான் இருந்திருப்போம், நம்மளுடைய சந்ததியினரும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. எப்படின்னா, இந்த இறைவனுக்கு வந்து புத்தி கிடையாது, இந்த இடத்துல ஒரு மூக்கு குத்துறதுக்கு ஒரு தொலையை போட அவர் மறந்துட்டாரு, புத்தி இல்லாமல் யோசிக்காமல் விட்டுட்டாரு, இந்த காதில் ஒரு தொலையை போட்டிருக்கலாம் ஆனால் போடாமல் விட்டுட்டாரு, சரி நாம போடுவோம், அவர் மறந்த விஷயத்த நாம செய்வோம் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரனுக்கு புத்தி இல்லைன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அந்த துளையை குத்தி நாம அங்கே அந்த ஜிமிக்கி கம்மல் லோலாக்கு இதெல்லாம் மாட்டிக்கிட்டு மூக்குத்தியை குத்திக்கிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே இந்த ஈஸ்வரன் சுகமாக வசிக்கிறதுக்காக அவர் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய உடம்பு இது. அதில் எது எந்தெந்த இடத்துல எங்கெல்லாம் அந்த துளைகள் இருக்கணும், அந்த துளைகளுடைய உபயோகம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவர் சரியாக கவனித்து பார்த்து தான் அதை செஞ்சுருக்கிறாரு. மூத்திர துவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு துளை மூத்திரத்தை வெளியில் தள்ளுறதுக்கும், மலத்துவாரத்தில் இருக்கக்கூடிய துளை மலத்தை வெளியில் தள்ளுறதுக்கும், வாயின் வழியாக நம்ம ஆகாரங்கள் எடுக்கிறதுக்கும், மூக்கின் வழியாக சுவாசிக்கிறதுக்கும், கண்களின் வழியாக பார்த்தறிவதற்கும், காதின் வழியாக கேட்டறிவதற்கும், இப்படி ஏகப்பட்ட துளைகள் இருக்குது. அந்த துளைகளினுடைய உபயோகத்தை அறிந்துதான் அவர் அந்த துளைகளை போட்டு வச்சிருக்கிறாரு. அங்கே தேவையில்லைங்கிறதுனால தான் அவர் அங்கே அந்த மூக்குக்கும் காதுக்கு கீழே அந்த மடல்கள்லையும் வந்து எந்த ஒரு துளையும் அவர் போடாமல் இருக்கிறாரு. ஆனால் நாம் அந்த ஈஸ்வரனுக்கு புத்தி இல்லைன்னு சொல்லிட்டு நாமளாக ஒரு துளைகளை போட்டு அதில் இந்த அலங்காரங்களை செய்யறது அப்படிங்கிறது அது நமக்கு ரொம்ப மோசமான ஒரு செயலாக இருக்குது அப்படிங்கிறதையும் இங்கே நம்ம வந்து கவனிக்க வேண்டியதாக இருக்குது. இன்னொன்று, அந்த ஈஸ்வரனுடைய வீடாக இருக்கக்கூடிய இந்த ஜடத்தை அவருடைய அனுமதி இல்லாமல் நாம் என்ன பண்ணியிருக்கிறோன்னா நம்மளுடைய இஷ்டத்துக்கு குத்தி தொலைச்சிட்டு இருக்கிறோம். நாமளே அந்த வீட்டை வாடகைக்கு எடுத்துட்டு குடியிருக்கிறவங்க. இந்த 4 அகங்காரம் செய்கிற வேலையே இதுதான். அது சும்மா கொஞ்ச நாள் வாழ்றதுக்காக வாடகைக்கு இருக்கக்கூடியது. இந்த ஜடத்தினுடைய உரிமையாளர் யார் அப்படின்னா நம்மளுடைய ஜீவன் தான். அந்த ஜீவனால உண்டாக்கப்பட்ட இந்த ஜடத்துல இந்த அகங்காரம் சும்மா குடியேறிட்டு இருக்கு, வாடகைக்காக இருக்குது, வாடகை கொடுக்காமலே சும்மா குடியேறதுக்காக இருக்குது. சும்மா அதை தங்கறதுக்கு ஒரு இடம் கொடுத்த மாதிரி அந்த அகங்காரத்தை அந்த ஜீவனானது வச்சிருக்குது. ஆனா இந்த அகங்காரம் என்ன பண்ணுதுன்னா, அந்த அகங்காரத்துக்கு தகுந்தபடி இந்த உடம்பை அதை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற துவாரங்களை எல்லாம் தாண்டி மேலும் அதிகப்படியான துவாரங்களை போட வேண்டிய சூழலை இது ஏற்படுத்துது. இந்த வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் இது தெரியும், பிரச்சனை என்னன்னு தெரியும். அதிகமாக ஆணி அடித்தோன்னு சொன்னால் ஹவுஸ் ஓனர் ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு வாட்ச் தொங்குறதுக்கு தான் ஆணி அடிக்கணும், ஒரு கேலண்டர் தொங்குறதுக்கு தான் ஆணி அடிக்கணும், ஒரு படம் தான் மாட்டணும் அப்படின்னு ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. அதிகப்படியான ஆணி அடிக்கிற சத்தம் கேட்டுச்சுன்னா மேலே வந்து எத்தனை ஆணி அடிச்சிருக்கீங்கன்னு சொல்லி என்றவங்களாம் இருக்காங்க.
ஏன்னா அது அவங்களுடைய வீடு, அதை ஜாக்கிரதையா பாதுகாக்கிற அக்கறை அவங்களுக்கு இருக்குது. அதனால அதுல எந்த ஒரு விரிசல்களோ அதிகப்படியான துளைகளோ இருக்கக்கூடாதுங்கிறதுல அவங்க கவனமா இருக்கிறாங்க. அதனால எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எக்ஸஸா பண்றதா இருந்தாலும் அவங்களுடைய அனுமதி இல்லாமல் அதை நம்ம செய்யறது கிடையாது. எனக்கு இந்த இடத்துல வாஸ்துப்படி எனக்கு இந்த கதவு இங்க இருக்கிற சரியில்லை, அது வேற இடத்துல மாத்தணும்னா நாம வாடகைக்கு இருக்கிற நாம அதை செய்ய முடியாது. அது அவர் ஒத்துழைப்பு கொடுத்தால், அவர் அதை மாத்தி கொடுத்தால் அதை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். அவர் மாத்துறதுக்கான அனுமதி இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும். நாமளாக அந்த வேலையை செய்யக்கூடாது. ஆனா இந்த வாடகைக்கு சும்மாக இருக்கக்கூடிய இந்த அகங்காரம் பண்றது, அந்த ஜீவனுடைய அந்த வீட்டை எடுத்து தான் இஷ்டத்துக்கு இந்த இடத்துல முடி வெட்டினா நல்லா இருக்கும், இந்த தாடியை ட்ரிம் பண்ணா நல்லா இருக்கும், இந்த இடத்துல மூக்குத்திக்கு ஒரு துளை போட்டால் நல்லா இருக்கும், காதுக்கு ஒரு துளை போட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லி இந்த உடம்புல எல்லாம் டேட்டுவா வரைஞ்சி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏதோ மாற்றங்களை நம்ம உண்டு பண்ணி வைக்கிறோம். இது எதுவுமே ஜீவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயம்தான். அந்த ஜீவனானது அது தன்னுடைய சுகமாக வசிக்கிறதுக்காக அது ஏற்படுத்தின அந்த நிலைகளை மாற்றக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. வெளியில இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்காரங்க இந்த மாதிரி நாம் ஏதாவது அவருடைய பர்மிஷன் எல்லாம் மாற்றணும்னு சொன்னா நம்மளை வெளியில போன்னு சொல்லிடுவாங்க. நீங்க எப்போ வீட்டை காலி பண்றீங்க, இதெல்லாம் ஒத்து வராது, நீங்க எல்லாம் வீட்டை காலி பண்ணிருங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆனா உள்ள இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்காரர் கொஞ்சம் வித்தியாசமானவர். அவர் வெளியில போயிடுவார். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிறுக்குத்தனம் பண்ணிட்டு இருந்தோம்னு சொன்னா, அவருடைய பர்மிஷன் இல்லாம இந்த வீட்டை அதுக்கு இதுக்குன்னு மாத்திட்டே இருந்தோம்னு சொன்னா, அப்ப நீ இருந்துக்கோ நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய இந்த எஜமானன் அவர் கிளம்பி போயிடுவார். அப்புறம் அவர் கிளம்பி போயிட்டா இந்த ஜடம் என்ன ஆகும்னா செத்து போயிடும். அப்படி செத்து போயிடுச்சுன்னு சொன்னா இந்த அகங்காரத்தினால இந்த ஜடத்துல வாழ முடியாம ஒரு நிலைமைங்கிறது ஏற்பட்டுரும். அதனால நமக்கு இந்த ஈஸ்வரனானவர் இந்த உடம்பை கொடுத்து அதுல ஒரு 7 துவாரங்களை போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அந்த துவாரங்கள் வழியாக வெளியில வரக்கூடிய அந்த சக்தியை நம்ம கவனிக்கணும். அப்படி வெளியில வரக்கூடிய சக்தியினுடைய நிலைமை என்னவாக இருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். திரும்பவும் அதே அந்த 7 துவாரங்கள் வழியாகவே அந்த சக்தியை கடத்திட்டு கொண்டு போய் மேலே சேர்க்கணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த துவாரங்களையே அவரு அங்க போட்டு வச்சிருக்கிறார். அந்த 7 துவாரங்கள் என்னென்ன அப்படின்னா கண்ணு, காது, மூக்கு, வாய். இந்த 4 அவயங்களையும் கவனிச்சு பார்த்தோம்னு சொன்னா அதுல 7 துவாரங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதை தாண்டி உள்ளுக்குள்ளார குதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாகத்திலேயும் 2 துவாரங்கள் எக்ஸ்ட்ரா இருக்குது. அது 9 துவாரங்களாக வருது. அப்போ உள்ளுக்குள்ளார 2 துவாரமும் வெளியில 7 துவாரமாக மொத்தம் 9 துவாரங்களை சார்ந்து இருக்கக்கூடிய 9 வாசல்களை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த உடம்பு தான் கோவிலாக இருக்குது. அந்த கோவிலை நாம எவ்வளோ புனிதமாக சுத்தமாக பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்குங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அதை நாம போய் நம்ம இஷ்டத்துக்கு மாற்றக்கூடாது. அப்படி மாற்றாம இருந்தாதான் அதை சரியாக புரிஞ்சு கொண்டு தன்னுடைய சக்தியை இந்த துவாரங்கள் வழியாக மீண்டும் உள்நிலையாக கடத்தும் போது தான் நமக்கு மோட்சம் அப்படிங்கிறது உண்டாகுது. அந்த சமயத்துல தான் தன்னை அறிதல் அப்படிங்கிற நிலைமையானது உண்டாகுது. ஸோ இதை நாம பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம நம்மளுடைய சக்தியை இந்த அலங்காரங்களை பண்றதுக்காக வேண்டி இன்னும் அதிகப்படியாக நம்ம வெளியில விட்டு செலவு செஞ்சு வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள்ல மோகங்கள் ஏற்பட்டு நாம் அதை செய்ய வேண்டிய ஒரு நிலைமைங்கிறது ஏற்படுது. ஸோ இந்த நடவடிக்கைகளுக்கு சாமி என்ன பேர் வச்சிருக்கிறாரு அப்படின்னா, தன்னுடைய சக்தியை வெளியில் விட்டு பலவற்றிலும் சென்று பற்றி பல மோகங்களை உண்டாக்கவும் செய்து விபச்சாரத்துக்கு வேண்டி ஈஸ்வரன் நம்மை படைக்கவில்லை அப்படிங்கிறதையும் இங்கே எழுதியிருக்கிறார். அப்போ அலங்காரங்களோட நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு விபச்சாரத்துக்கான ஒரு நிலைமை அப்படிங்கிறது தான் இங்கே சாமி பதிவு பண்றார். அதனால அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நாம விட வேண்டியதா இருக்குது. அதனால மூக்கின் தூரமாகட்டும், காதனுடைய தூரமாகட்டும், இதில் அந்த நகைகள் அணியக்கூடிய அந்த நிலைமைகளை நாம கண்டிப்பாக விட வேண்டியதா இருக்குது. இது சித்த வித்தியார்த்திகளாக நாம மாற்றம் அடைகிறதுக்கு இந்த சட்டமானது மிகவும் முக்கியமான சட்டமாக இருக்குது. ஏன்னா நம்மளுடைய அகங்காரத்தை நாம கீழ்நிலை ஆக்கிறதுக்கும் அது இல்லாமல் செய்யறதுக்கும் தான் நாம முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த அகங்காரத்தை வளர்க்கறதுக்கு ஏதாவது ஒரு வகையில காரணமா இருக்குதுன்னா அது அத்தனையுமே நம்ம தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கணும். அப்படி நாம இந்த ஜீவன் வெளியில போய் தீர்ந்து போகாதபடிக்கு பாதுகாக்கக்கூடியவங்க தன்னுடைய அகங்காரத்தையும் வளர்க்காமல் அதை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால தான் இங்க நமக்கு இந்த அலங்காரங்களை இல்லாத நிலைமையில வரும்போது தான் நம்ம இயற்கையை அனுசரித்து நடக்கக்கூடிய ஒரு நிலைமைங்கிறது வரும். அதாவது இந்த எல்லா நிலைமைகளும் கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது இயற்கையாகவே அது ஒரு செயல்பாட்டில் இருக்குது.
அது நல்ல வகையில தான் அது நடந்துட்டு இருக்குது. நாம் அந்த இயற்கையை மாற்றணும் அப்படின்னு சொன்னால் நம்மளால இங்கே செயல்பட முடியாது. ஏகப்பட்ட இடைஞ்சல்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதனால இயற்கையோடு சேர்ந்து இயற்கைக்கு ஒத்து நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான சட்டங்களை சாமி வந்து நமக்கு இங்கே கொடுக்குறாரு. அதனால நாம இந்த இயற்கைக்கு ஒத்து போகக்கூடிய அந்த காலத்தில் மட்டும்தான் நம்மளுடைய கெட்ட குணாதிசயங்கள் எல்லாமே நசிஞ்சு போய் ஒரு நல்ல குணத்தோட சர்வவக்னனாக இருக்க முடியும் அப்படிங்கிறது இங்கே சாமி வந்து பதிவு பண்ணுறாரு. அடுத்தது இந்த 18 ஆளை வந்து இந்த வளையல் அணிவிக்கக்கூடிய அந்த அந்த அலங்காரங்களை பற்றியும் பேசியிருக்கிறார். அதாவது பொதுவாக இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு விவாக முறையில் வந்து மத்தியம விவாகம்ங்கிறது பாணி கிரகணம் கை பிடித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். அந்த காலத்தில் வந்து இன்றைக்கெல்லாம் வந்து ஒரு ஃபேன்சி ஸ்டோருக்கு போகிறோம், பிடிச்ச வளையலை நாமளே போட்டு பார்த்துக்கிறோம், எடுத்துகிட்டு வந்துடுறோம். ஆனால் அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வளையலுக்காரங்களே வீடு வீடாக வருவாங்க ஒரு மூட்டையில் தூக்கிட்டு. அவங்க அந்த பெண்ணினுடைய கையை பிடித்து அவங்க போட்டுடுவாங்க அந்த வளையலை. அப்படி ஒருவேளை அந்த வளையல் போடுறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது, வளையல் போகிறதுக்கு கடினமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை இன்னும் அழுத்தமாக போடும்போது அவங்களுக்கு வழி தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, அவங்க இந்த பெண்ணை சிரிக்க வைக்கிறதுன்னு சொல்லி சில கேளிக்கையான விஷயங்களை கூட அவங்க சொல்கிறது உண்டு. அப்படி ஒரு வழக்கம் கூட இருக்குது. எப்போ ஒரு ஒரு பெண்ணாகட்டும் ஒரு ஆணாகட்டும் அந்த கை கோர்க்குறாங்க அப்படின்னு சொன்னாலும் அங்கே விவாகம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அந்த மத்திய விவாகத்தினுடைய விதிமுறைப்படி அங்கே 2 பேத்துக்கு விவாகம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்படி ஒவ்வொரு முறையும் வேறு வேறு வளையல்காரனோட நம்ம கை பிடிச்சிட்டு இருக்கிறோம்னு சொன்னால் அங்கே நிறையா விவாகம் நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் தான் அங்கே வருது. அதனால இந்த மாதிரியான விஷயங்களை நாம் செய்யறதுக்கு அனுமதிக்க கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த முகமதிய மதத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து அந்த பெண்கள் வந்து பர்தா அணிஞ்சிருப்பாங்க. தன்னுடைய முகத்தை கூட கணவனை தவிர வேற யாருக்கும் காட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு கொள்கையில வளரக்கூடியவங்க. அவங்க கூட என்ன பண்றாங்கன்னா ஒரு வளையல்காரர் வந்தாருன்னு சொன்னா அவங்களும் கையை நீட்டி அந்த வளையல்காரர்கிட்ட தன்னுடைய கையை கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் சாமிங்க வந்து பதிவு பண்றாரு. கோசா சம்பிரதாயம் அப்படின்னு சொல்றது முகமூடி நடக்கிறவர்கள் பர்தா அணிந்து அந்த திரை சீலைக்குள்ளார வாழக்கூடிய, முகத்தை வைத்துக்கொண்டு மறைத்து வைத்துக்கொண்டு வாழக்கூடிய அவங்களும் கூட இந்த வளையல் போடுற அந்த விஷயத்துல அவங்க அனுபவிக்கிறதுக்கு அனுமதிக்கிறாங்க. இதெல்லாம் விபச்சாரத்துக்கு உள்ளாகக்கூடிய ஒரு தொழில்களாக இருக்குது அப்படிங்கிறதையும் சாமி வந்து இதில் ஒரு பதிவு பண்ணுறாரு. இதில் 18 இன்னொன்று அடுத்த அப்படிங்கிற பிரிவுலையும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருந்த சில சம்பிரதாயங்களை பற்றி சொல்கிறாரு. அது வந்து இந்த பிறந்த குழந்தைக்கு ஒரு 10 மாதத்துக்கு அப்புறம் பிறந்து புதுசாக வந்து இருக்கக்கூடிய ஒரு சிசுவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மஞ்சளை வந்து எண்ணெயில் காய்ச்சி அதை சூடாக்கி இந்த நெற்றிலையும் நெஞ்சுக்குழிலையும் அதை சுட செய்கிறாங்க, சூடு வைக்கிறாங்க. அது எவ்வளோ ஒரு ராட்சசத்தனமாக இருக்குது அப்படிங்கிறதையும் சாமி வந்து கேட்குறாரு. ஏன்னா ஒரு இரும்பு ஊசியால் காய்ச்சி சுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் எவ்வளோ வலி இருக்கும். அதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் இந்த பிரசவத்துடனே இந்த குழந்தைகளை அப்படி செய்கிறாங்க. அவங்க வந்து பிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியவங்க. அந்த மாதிரியான இந்த நீச தொழில்களை செய்யக்கூடாதுங்கிறார். ஆனால் இது எதுக்காக இது செஞ்சாங்கங்கிற காரணத்தை சாமி இங்கே வந்து எழுதலை. ஆனால் இப்படி ஒரு சம்பிரதாயம் இருந்ததாக மட்டும் இங்கே வந்து பதிவு பண்ணியிருக்கிறார். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மஞ்சக்காமாலைக்கு வந்து இந்த பாதங்களில் சூடு போடுற ஒரு வழக்கம் பல கிராமங்களில் இருந்ததாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் அது எல்லாத்திற்குமே அது பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம்தான். அதுவும் ஒரு மூட நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயமாகவே இருந்தது. ஆனால் இது பிறந்த குழந்தைக்கு எதுக்காக இந்த அவங்களுடைய நெற்றியிலையும் நெஞ்சுக்குழியிலையும் மற்ற இடங்களிலும் சூடு போடுறாங்க அப்படிங்கிறது எனக்கு இந்த காரணம் சாமி சொல்லாதனால எனக்கு அது தெரியல. வேற யாருக்காவது தெரிந்தால் கூட நீங்கள் இதை முடிஞ்சதுக்கப்புறம் அது சார்ந்த ஒரு பதிவுகளை நீங்கள் சொல்லலாம். அடுத்தது 18 வந்து இந்த சட்டை ரவிக்கை அப்படிங்கிறது அணியிறது இது மிகவும் கெடுதல் அப்படிங்கிறார். அது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் எல்லாருமே அப்படிதான். ஏன்னா அது காற்றோட்டமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கணும். நம்மளுடைய ஜடத்துல ஏற்கனவே நம்ம உழைச்சிட்டு இருக்கும்போது இந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெட்ட நீரானது வியர்வையாக வெளியேறும். அது அப்படியே காற்றுல பட்டு அது ஆவியாகி போறதுக்கு நாம அனுமதி கொடுக்கணும். அதுக்கு காற்று படுற மாதிரியான வகையில நாம அந்த உடல் அமைப்புகளை வச்சுக்கணும். நாம் பனியன் போட்டு அதுக்கு மேலே சட்டையை போட்டு அதுக்கு மேலே கோட்டை போட்டு அதுக்கு மேலே டையை கட்டி இப்படியெல்லாம் நாம் அதை அப்புறம் ஸ்வெட்டர்ஸு போட்டு கூட நம்ம வாழ்கிற வழக்கங்கள்லாம் இருக்குது. இப்படி காற்றுப்படாத அளவுக்கு ஸ்கின்னு வந்து இந்த சூரிய வெப்பத்தில் பட்டால் கருப்பாயிருதுன்னு சொல்லிட்டு கைக்கு க்ளவுஸ் போட்டு
அதுக்கு மேலே இந்த உரைகள்லாம் போட்டு அதை மூடி மறைக்கிற வழக்கங்கள் கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம உடம்புல இருந்து வெளியில் வரக்கூடிய வியர்வை வெளியேற விடாமல் போயிடுது. இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டங்கள்லாம் இந்த மாதிரியான வழக்கங்கள் கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்தவங்கள ரவிக்கை அணியாமலே வெறுமனே ஒரு சேலையை அவங்க உடுத்திட்டு அவங்க அதை போத்திட்டு அவங்க நல்ல விதமாக தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த காற்றோட்டமான ஒரு சூழல்ல அது மழை வந்தாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, அந்த உடலை இயற்கைக்கு அனுசரித்த வகையில் முடிந்த அளவுக்கு வச்சுருந்தாங்க. விவசாயம் செய்யக்கூடியவங்க கூட வெறும் கோமணம் கட்டிக்கிட்டு கூட அந்த விவசாயம் செஞ்ச விஷயங்கள்லாம் இருக்குது. அவ்வளோ வெயிலில் கூட அவங்க அந்த விவசாயிகளை வெறும் கோமணம் கட்டிக்கிட்டு அவங்க அந்த உடம்ப இயற்கைக்கு அனுசரித்த வகையில் வச்சுட்டு தான் இருந்தாங்க. அவங்களுடைய ஆயுட்காலங்களை கவனித்து பார்த்தோன்னு சொன்னால் சுமார் 100லிருந்து 120 வயசு வரைக்கும் கூட நல்ல ஆரோக்கியமாக தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கண் பார்வை மங்காமல் அவ்வளோ தெளிவோட நல்லா நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய நிலைமையில தான் இருப்பாங்க. சின்னதாக ஒரு வியாதி வரும், ஒரு காய்ச்சலோ ஒரு சளியோ இல்லை ஒரு சின்னதாக ஒரு வாந்தியோ ஒரு வயிற்றுப்போக்கோ ஏதாவது ஒன்று ஏற்படும். அதுலேயே அவங்களுடைய பிராணனானது போகிற மாதிரி இருக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டு செத்து போகிற நிலைமையெல்லாம் அவங்களுக்கு இருக்காது. அப்போவும் அது 120 100 வயசு வரைக்கும் கூட இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு வழக்கம் ஒன்று இருந்திருக்குது. அது ஆதி காலத்தில் மூத்தோர் தாலி அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கம் ஒன்று இருந்திருக்குது. அது என்னன்னா, ஒரு தாலினா ஒரு பெரிய ஒரு பானை. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க செத்து போகிறது கிடையாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய சக்தி இழந்து போய் கூட அந்த ஜீவன் அந்த ஜடத்தை விட்டு போகாமல் இருக்கும். அதனால படுத்த படுக்கையாக இருப்பாங்க. அன்ன ஆகாரங்களை எடுக்காம கூட அவங்க பாட்டுக்கு படுத்த படுக்கையே இருப்பாங்க. ஆனால் உயிர் போகாமலே இருக்கும். எப்பயோ ஒரு நாள் அவங்களுக்கு சாப்பிட வேண்டிய அவசியம் ஏற்படும் போது கொஞ்சமாக சாப்பிடுவாங்க, அப்புறம் போதும்னு நிறுத்திக்குவாங்க. இந்த மாதிரியான இருக்கக்கூடியவங்க கிட்டத்தட்ட ஒரு 200-300 வருஷம் கூட அப்படியே உயிரோடு இருப்பாங்க. ஆனால் அவங்களால அதிகமாக எந்திரிச்சு நடக்க முடியாட்டினாலும் கூட அந்த உயிர் போகாமல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சம்பிரதாயத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு 2-3 பேர்த்த கூட அப்படி செஞ்சது வழக்கம் இருக்குது. ஒரே பானைக்குள்ள ஒரு 2-3 பேரை பெரிய பானையை கட்டி அதை பூமி கடியில் புதைச்சு அதுக்குள்ளார அவங்கள அந்த உயிரோடையே வச்சு அவங்களுக்கு தேவையான அன்னங்களை அந்த பானைக்குள்ளார போட்டு அப்படியே மூடிடுவாங்க. அது ஒரு கருணை கொலை அடிப்படையில் அந்த மாதிரியான வழக்கங்களை செய்கிறது உண்டு. ஸோ அதை ஆதரிக்கிறதுக்காக நான் பேசலை. அந்த அளவுக்கு கூட அவங்க உயிரோடு இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத இங்கே தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை நான் சொல்கிறேன். அது மூத்தோர் தாலி அப்படின்னு சொல்லி நம்ம விவரங்களை தேடி பார்த்தா கூட அது சார்ந்த விவரங்கள் நமக்கு விக்கிபீடியாலேயோ மற்ற விஷயங்கள்லையோ கூட அது கிடைக்கும். அது சார்ந்த குறிப்புகள் நம்முடைய தமிழ் இலக்கியங்களில் கூட இருந்திருக்குது அப்படிங்கிறத கூட அதை மேற்கோள் காமிச்சு சொன்னதை நான் இதுக்கு முன்னாடி நான் படிச்சிருக்கிறேன். அப்படி அவங்க இயற்கைக்கு அனுசரித்து நடந்ததுனால தான் அவ்வளோ தூரம் அவங்களுக்கு நீண்ட ஆயுளானது கிடைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் பதிவு பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கருணை கொலை செய்கிறதுங்கிறது தப்பு தான். அது அவங்களுடைய ஜீவனானது எது வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் அவங்க வாழ்கிறதுக்கான அனுமதி கொடுக்கறது நம்மளுடைய கடமையாக இருக்குது. ஸோ அதை நாம் மறந்துடக்கூடாது. அந்த வகையில் அவங்களுக்கு ஒரு நீண்ட ஆயுள் கிடைச்சதை நம்ம கவனிக்க முடியும். அதுக்கு காரணம் அவங்க இயற்கைக்கு அனுசரித்து நடந்த விஷயங்கள் தான். ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய நிலைமை என்ன ஆகுதுன்னா, பலதரப்பட்ட வியாதிகளை சுமந்துட்டு இருக்கிறோம், ஸ்கின் டிசீஸை கவனிச்சுட்டு இருக்கிறோம், சக்தி குறைபாடை பார்த்துட்டு இருக்கிறோம், உடல் அசதிகள் அதிகமாக வருது, எலும்பு தேய்மானம் அதிகமாக வருது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, நாம் அந்த இயற்கைக்கு அனுசரித்து நடக்கிறதுலையும் அந்த உணவு பழக்க வழக்கங்களையும் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நிறையாவே இருக்குது. அதனால அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு கொடிய வியாதிகள் வந்ததில்லை. ஆனால் இன்னைக்கு எல்லாருக்குமே இந்த கொடிய வியாதிகளில் கஷ்டப்பட வேண்டிய ஒரு நிலைமையில தான் இருக்கிறோம். அதுக்கு காரணம் அந்த இயற்கையிலிருந்து நாம் ரொம்பவும் விலகி வந்ததுனால தான். ஸோ இயற்கைக்கு அனுசரித்து வந்தோம் அப்படின்னு சொன்னால் நாம் ஒரு நல்ல நீண்ட ஆயுளோட சுகமாக வசிக்கிறதுக்கு எல்லா வகையிலும் இந்த இயற்கை நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. ஆனால் இயற்கைக்கு அனுசரித்து நடக்கலைன்னு சொன்னால் அற்ப ஆயுளோட செத்து போக வேண்டிய நிலைமை தான் இருக்குது. அதனால தான் இங்கே சாமி சட்டை அணியறதுக்கு அவர் தப்பு அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். ஏன்னா அதில் ஏதாவது ஒரு காட்டுப்படுறதுக்கு ஏதாவது ஒரு வழிவகை ஏற்படுத்தினாதான் அந்த வியர்வையானது, கெட்ட வியர்வையானது ஆவியாகி போகும். இல்லைன்னா அது நம்ம ஸ்கின்லேயே இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் அந்த பாக்டீரியாஸோ வைரஸோ கிரியேட் ஆகி அது உடம்புல இருக்கக்கூடிய ஸ்கின்னை பாதித்து தொழுநோய்கள் ஏற்படுறதுக்கு, அது தோல் சார்ந்த சரும வியாதிகள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்துது. அதனால் அதில் நாம் இடம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா வியர்வை அப்படிங்கிறது என்ன, அது சுக்கிலமாக இருக்கக்கூடியது. அந்த வியர்வையும் ஆகட்டும், உள்ளில் இருக்கக்கூடிய வியர்வை ஆகட்டும், இரண்டுமே அக்னியிலிருந்து உண்டாகக்கூடியது தான்.
பொதுவாக உள்ள இருக்கக்கூடிய அந்த சுக்கிலமும் அந்த அக்கினியிலும் உண்டாகக்கூடியது தான். நம்ம உடம்புல வெளியில் வரக்கூடிய அந்த வியர்வையும் அதுவும் அந்த அக்கினியிலிருந்து உண்டாகக்கூடியது தான். அதிலிருந்து ஜீவ அணுக்கள் ஏதாவது உற்பத்தி ஆச்சு அப்படின்னு சொன்னால் அது சொறி சிறங்குன்னு சொல்லக்கூடிய சர்ம வியாதிகளை உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புங்கிறது ஏற்படுது. அதனால தான் சட்டை அணியாமல் இருக்கணும். அதுவும் இந்த ஜப சமயம் அப்படிங்கிற இடத்துல ஏன் அப்படிங்கிறது இப்போ நமக்கு புரிஞ்சிருக்கும், ஏன் ஒரு ஆடை மட்டும் அணிஞ்சிருக்கணும்னு. ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம அதிகமான உஷ்ணத்தை எடுத்துக்க வேண்டிய ஒரு நிலைமைங்கிறது இருக்குது. அதிகப்படியான உஷ்ணத்தில் அதிகப்படியான வேர்வையானது வரும். அதனால தான் சுமார் 1 மணி நேரத்திலிருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் அல்லது உடல் வேர்க்கும் வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம சட்டை அணிந்துட்டு ஜபம் பண்ணோம்னு சொன்னால், உடம்பு வேர்த்துச்சுன்னு சொன்னால், அந்த வேர்வை துளிகள் வெளியில் ஆவியாகி போகிறதுக்கு வசதியாக காற்று படாமல் இருக்கக்கூடிய நிலைமையில் இருந்துச்சுன்னு சொன்னால், அது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையான ஒரு விஷயமா இருக்குங்கிறத இங்கே நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ 18 சட்டங்கள் வரைக்கும் நாம் கவனிச்சிருக்கிறோம். ஸோ நேரமானதுனால இதோட நம்ம நிறுத்திக்கலாம். நாளைக்கு 19 சட்டங்கள்லேருந்து நம்ம தொடர்ந்து கவனிக்கலாம். நான் படித்து புரிஞ்சுக்கிட்ட வகையில் இந்த சட்டங்களினுடைய விஷயங்கள் இந்த வகையில் இருக்குது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதைத்தான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு சொல்லி நினச்சேன். வேறு யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா இருந்தால் பகிர்ந்துக்கலாங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஐயா சேகர் ஐயா. ஜெகதீஷ் ஐயா இருக்காருங்களா இல்லைங்களா? ஜெகதீஷ் ஐயா போயிட்டாருங்க. சரி, ஒரு கேள்வி இருக்கு, நாளைக்கு கேட்குறேன். சரிங்க. அப்போ இப்போ நீங்க சொல்றதுல இருந்து பார்த்தா இந்த ஜபம் பண்ணும்போது நேக்கடா பண்றதா உடம்புக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? ஜபம் பண்ணும்போது நேக்கடா இருக்கும். ஆமா 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 ஆமாங்க. ஏன்னா எல்லா இடத்துலயும் நமக்கு வேர்க்குது. ஆமா. இப்போ உடல் நலத்தோட இருக்கணும்னா நேக்கடா பண்றதுதான் கரெக்ட்னு நினைக்கிறேன். கரெக்டு தாங்க. நன்றி ஐயா. ஆத்ம நமஸ்காரங்க. சரிங்க, அப்போ நிறைவு பண்ணிடலாங்களா? நிறைய பண்ணிடலாங்க ஐயா. ஓகேங்க. அப்போ நாம் இந்த உபதேசத்தை வாங்கும் போது ஒரு சத்திய வாசகத்தை முன்னெடுத்து வாங்கியிருப்போம். நான் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம், நிரபராதியான என் ஆத்மாவே சாட்சி அப்படின்னு சொல்லி. ஸோ நாம் எங்கே உபதேசம் வாங்கணும், யார்கிட்ட உபதேசம் வாங்கணும், என்ன சூழ்நிலையில் உபதேசம் வாங்கணும், இதை கூட மறந்துடலாம், தப்பு இல்லை. ஆனால் என்ன சொல்லி உபதேசம் வாங்கணுங்கிறத என்றைக்கும் மறக்கக்கூடாது. ஏன்னா இந்த உபதேசத்துக்கு குரு தட்சணையாக நம்ம கொடுத்த ஒரு வாக்கு இது. அப்பெல்லாம் வாக்கை காப்பாற்றுறதுக்காக தன்னுடைய உயிரையும் கூட விடுறதுக்கு தயாராக இருப்பாங்க. உயிரை விடவும் அந்த வாக்கு காப்பாற்றணும் அப்படிங்கிறதுல ரொம்ப நோக்கமாக இருந்த அந்த சம்பிரதாய முறை தான் முதல்ல இருந்திருக்குது நம்மளுடைய கலாச்சாரங்களில். இன்றைக்கி அதெல்லாம் ரொம்ப மாறி போச்சு. அது நான் சும்மா அன்னைக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறபடி ஆகிப்போச்சு. இந்த குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு அப்படின்னு சொல்கிறபடி ஆன நிலைமையில தான் இன்றைக்கி நம்மளுடைய சாதாரண வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது இப்போ மாறி போச்சு. ஸோ அதே மாதிரி நம்ம இங்கே இருந்துட முடியாது. ஏன்னா இதுக்கு நம்ம சாட்சியாக கூப்பிட்டுருக்கிறது அவரவருடைய நிரபராதியான ஆத்மாவை. நம்ம வெளியில் இருக்கக்கூடியவங்களை நான் சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்திடலாம். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை அப்படி ஏமாத்திட முடியாது. அந்த ஆத்மாவாக இருக்கக்கூடிய நம்முடைய ஜீவனானது அது நிரபராதியாக இருந்து நம்மளை கவனிச்சுட்டே இருக்குது. நாம் மறந்தாலும் கூட அது நம்மளை நோட் பண்ணிகிட்டே தான் இருக்குது. நாம் தெரியாமல் தப்பு செஞ்சாலும் கூட அது ரிஜிஸ்டர் பண்ணிகிட்டே தான் இருக்குது. அதனால் இந்த வாசகத்தை காப்பாற்றி அதை நம்ம அதை சரி பண்ணுற அந்த நிலைமைக்கு போகிறது தான் நம்மளுடைய முக்கியமான கடமையாக இருக்குது. அது எப்போவுமே நினைவிலே வச்சுருந்து எந்த ஒரு வேலை செய்யும் போதும் எப்போவுமே மேலும் கீழும் கதி அபியாசம் செஞ்சுக்கிட்டு நம்மளுடைய இந்த உள்வெளி சுவாசத்தை மேல் கீழ் சுவாசமாக மாற்றுறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது எப்போ சரியான கதியாக மாற்றம் அடைஞ்சு பிரம்மரந்திரத்தை தட்டி திறக்குதோ அப்போ தான் நாம் இந்த சேஃப் ஜோனுக்கு நம்ம போக முடியும். செத்து போகாத நிலைமைக்கு நம்ம போய் தப்பிக்க முடியும். இல்லைன்னா அந்த பிரம்மரந்திரம் திறக்காத வரைக்கும் நாமளும் செத்து போக வேண்டிய நிலைமையில தான் இருக்கிறோம். அதனால எல்லாத்துக்கும் அவங்கவுங்கள நம்ம கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ நம்மளுடைய பிரம்மரந்திரம் திறந்துருக்கா மூடி இருக்குதா? அது திறந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம தப்பிச்சிட்டோன்னு அர்த்தம். அது திறக்கலை அப்படின்னு சொன்னால் இப்போவும் நம்ம டேஞ்சர் ஜோனில் தான் இருக்கிறோம். நமக்கும் வெளியில் இருக்கக்கூடிய மற்ற வித்தை வாங்காதவங்களுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. அதனால் அதை திறக்கிறதுக்கான முயற்சி நமக்கு நடக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த சத்திய வாசகத்தின் மேலே நாம் சரியான ஒரு வழிமுறையில் நாம் அதை செயல்படுத்தணும். அதுக்கான தொடர்ந்து முயற்சி அப்படிங்கிறது இருக்கவே செய்யணும். மேலுக்கிலும் சதா அபியாசமானது நடந்துக்கிட்டே இருக்கணும். பூர்வ மத்தியத்தில் கவனம் நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் இதை நமக்கு சாத்தியப்படுத்த முடியும்.
ஸோ அதைத்தான் நம்ம எல்லாத்துக்கும் நான் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரங்க. ஆத்ம நமஸ்காரம் ஐயா.